நோ வெல்லம், நோ சக்கரை, நத்திங். அந்த டேட்ஸ் அண்ட் அந்த வாழைப்பழம் அண்ட் தேன்ல வர ஸ்வீட்னஸ் மாத்திரம் தான். நெய், முந்திரி பருப்பு, பாதாம்லாம் என்னோட பேசுற மாதிரி இருக்கும். குங்குமப்பூ வந்து உன்னோட உட்காந்துக்கும். நம்ம கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஜிஃபில பண்றோம்ல. இல்ல, it's easier also for people to follow if it is. ஐயோ டேஸ்ட் ஆயிடுச்சுனா அழுகியே வந்துரும் எனக்கு. சைக்கிள் கேப்ல ஆனா முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து வச்சுட்டேன். நீ ஏதாவது சொல்லுவியோன்னு பயம். திருச்சிற்றம்பலம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாஷரு திங்கள் கங்கை முடிமேல நின்று என் உளமே புகுந்த அதனார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆஷரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். பாட்டு பாடினதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மகா சிவராத்திரி ஸ்பெஷல். இது நம்ம ஆரம்பிச்சதே திருஞான சம்பந்தரோட கோளறு திருப்பதிகம்ல தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் கத்து கொடுத்த எங்க பெரும்பான நம்பி ஸ்ரீ கோடிலிங்கம் ஐயாக்கு ரொம்ப நன்றி. அவ்வளவு நமஸ்காரம் எங்க ரெண்டு பேருக்கும். ஹோல் ஃபேமிலி இஸ் இண்டெப்டட் டு ஹிம். அம்மா வந்து அவர்கிட்ட கத்துக்கிறா, நான் வந்து அம்மா பாடுறத கேட்டு கேட்டு நான் பாடுறேன். அவ்வளவுதான். எவ்வளவு கற்பூர மூளை பாருங்க, நம்ம பாடுறத கேட்டு பாடியிருக்கான்னாக்க. கரெக்ட் தானே? அதனால இன்னைக்கு ஒரு மகா சிவராத்திரி பிரசாதம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. சோ இதுக்கு வந்து என்னெல்லாம் இன்கிரிடியன்ட் வேணும்னு சொல்லி பார்ப்போம். See, there are so many பிரசாதம்ஸ். அத்தனை இருக்கு. ஒரு ஒரு ஊர்ல ஒண்ணு, ஆந்திரால ஒண்ணு, அதுல எல்லாத்தையும் பண்றாங்க. இது வந்து மகா பிரசாதம்னு யூ ஹேவ் தி பஞ்சாமிர்தத்துல நம்ம ஆல்மோஸ்ட் போடுறோம் இல்லையா? எல்லாம் நம்ம போடுறோம் அதுல. இது வந்து இது பாரு, இது வந்து 2 ரோபஸ்டா வாழைப்பழம், நல்லா கனிஞ்ச வாழைப்பழமா. அத வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். சரி. ஒரு 12-13 இது பேரிச்சம்பழம் வந்து கொட்டையோட தான் வாங்கினது. அது கொட்டையை எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். சரி. அப்புறம் ஒரு குட்டி ஆழாக்கு, சின்ன ஆழாக்கு ரவை, அப்புறம் வந்து குங்குமப்பூ வந்து பால்ல போட்டு வச்சிருக்கேன், கொஞ்சம் தேன், நெய், அப்புறம் வந்து இது வந்து நல்ல காய்ச்சின பால், அப்புறம் வந்து இது வந்து ஆல் மை ஃபேவரட்ஸ், முந்திரி பருப்பு, பாதாம் எல்லாம், அப்புறம் ஆஃப் கோர்ஸ் நெய் நிறைய வச்சிருக்கேன். நோ டவுட். இது பாரு, இந்த மாதிரி தான் சீட்லெஸ் இப்படி இருக்கு பத்தியா? ஆமா, அதுதான் 12-13 வச்சிருக்கேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். என்ன ஒரு பஞ்சாமிர்தம் கலந்த ஒரு கேசரி கலந்த அல்வா மாதிரி. எக்ஸாக்ட்லி அது மாதிரி தான். இது வந்து சாதாரணமா வெளியிலே வேக வைக்கலாம். இது உனக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ட் வந்து நான் டூயிங் இட் இன் தி குக்கர். பாயில் தி பெரிய அடுப்புல வச்சுக்கலாமா? இல்ல வேண்டாம், அது வேணா இது கொஞ்சம் காமிச்சிட்டு அப்புறம் ஓகே டன். கேமராக்கு ஃபேவர் பின்ற போ. எங்க என்னடா அது எத்தனை நாள் பெரிய இது கூட தெரியாட்டாக்க அப்புறம் என்ன அர்த்தம் சொல்லு. இந்த பாரு, நல்லா நெய் ஊத்துறேன். அத சொல்லு. இது இல்லாத எனக்கு சமையலே ஓட மாட்டேங்குது. என்ன பண்றது சொல்லு. உன்னை பார்த்தாலே என்ன யூஸ் பண்ணு அப்படியே கேக்குற மாதிரி இருக்கு. நெய், முந்திரி பருப்பு, பாதாம்லாம் என்னோட பேசுற மாதிரி இருக்கு. குங்குமப்பூ வந்து உன்னோட உட்காந்துக்கும், பேசாது. குங்குமப்பூ இந்த வாரம் வந்து ஐ ஹேட் a lottery of குங்குமம். போடு சக்க. எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் அது. I had almost 25 grams of குங்குமப்பூ. I've never seen that pack in all my life so far. It was like a tape spool. Correct. So glad to Bagi who gave me and Pati 2 பேரும் வந்து
அப்படியே ரேப் பண்ணி என்கிட்ட கொடுத்தா திறந்த உடனே அப்படியே சார்ட் ஆஃப் ஐ swooned. அவ்வளோ பெருசு நான் பார்த்தேன். Thank you பாகியத்தை for that. I think so. I should really thank. Probably அது என்னோடயும் ஷேர் பண்ணனும். அந்த அவன் ராகேஷ் தான் எடுத்துன்னு வந்தான். அதனால I should share it with ராகேஷ் தான். இப்ப பாரு, இப்ப வந்து இது நல்லா சூடாயிடுதா. இப்ப வந்து கொஞ்சம் இதெல்லாமும் போட்டுக்கிறேன். ஓகே, இது அப்புறம் வரத்து போடுறதுக்கு இருக்கு. இது கொஞ்சம் இதை போட்டுண்டு, சோ இது வெறும் முந்திரி பருப்பு கொஞ்சம், பாதாம் கொஞ்சம், ரேசின்ஸ் அதெல்லாம் தான், வேற எதுவுமே கிடையாது. சரி, இப்போ இதை ஒரு பெரட்டிட்டு இதுல இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதை வந்து I'm just adding it. சபாஷ். சோ இது ரொம்ப வதக்கணும் இல்ல, more for it to cook quickly. அது quickly கூட உனக்கோசரம் தான். இது ஓபன் பாட்ல நல்லா நிதானமா குக் பண்ணலாம். சரி, பட் since I'm not நம்ம கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஜிஃபில பண்றோம்ல, இல்ல it's easier also for people to follow if it is. இப்ப பாரு, இப்போ I'm adding the பேரிச்சம்பழம். இவ்வளவு நல்லா இருக்கு பாரு, இந்த வாசனையே பாரு. இதெல்லாம் பாதாம், நம்ம பஞ்சாமிர்தம் பண்றோம் பாரு, அதோட இதுதான் அது. இதுல வந்து I'm adding துளியூண்டு தேன் also. போடு, இவ்வளவு நல்லா இருக்கு பாரு. இந்த தேன் இதை போடு, அப்படியே வந்துரும் அது போட்டா. ஆமா ராகேஷ், ஒரு டிராப் இருக்காது. யூஸ் பண்ண கப் மாதிரி இருக்கும், ஆனா யூஸே பண்ணாத கப் மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. பட் இது பிளாஸ்டிக்கே பரவாயில்லையா? பரவாயில்லை, இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஆல் பிளாஸ்டிக் கிடையாது, சிலிகான், whatever it is, it's a foreign body. ஐயோ, இப்போ வந்து you are adding the ரவை. ஐயோ, எல்லாம் ஒரே ஷாட், அவ்வளவுதான், எல்லாம் ஒரே ஷாட். ஓடு. பட் ரவை வறுக்கணும்லாம் அவசியம் இல்ல, இந்த பெரட்டல் தான். ஓகே, அவ்வளவுதான். பட் I'm adding the milk also. ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ரான் மட்டும் நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், அப்புறம் கூட போட்டுக்கலாம், அவசரம் ஆமா இல்ல. எவ்வளவு சாஃப்ரான் நம்ம குக்கர்ல வந்து போட்டு அந்த விசில் நீ வைக்கும் போது அந்த விசில் எல்லாம் அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வேஸ்ட் ஆயிட கூடாது. ஐயோ, வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அழுகியே வந்துரும் எனக்கு. I'm so fascinated by the flavor and also அந்த குங்குமப்பூ பார்த்தாலே ஒரு சந்தோஷம். இப்ப சத்யா கேட்டிருக்கு பாரு, நம்மளோட லண்டன்ல இருந்து என்ன அத்தை வேணும்னு. அதனே ஒண்ணும் வேண்டாம், யாரான அதை கேட்டுற கூடாது, யாரான கேட்டா உடனே குங்குமப்பூன்றவன். இல்ல அது இல்லடா, நம்ம ஊர்ல என்னதான் நீ காஷ்மீரி எந்த ஊர்ல இருந்தா கூட it's nothing like got it from Spain, Iranian. பத்தியா இது கொஞ்சம் ரவையும் வறுத்தாச்சு, கொஞ்சம் இதுவாயிருக்கு பத்தியா அது. இப்போ வந்து I'm adding the பாரு, இந்த இதோட கண்டெய்னர் பத்தியா, இது வந்து பழைய காலத்துல they call it போசி. இதுல வந்து ஊத்திடுறேன் தம்பி. இது என்ன 100 ml இருக்கும்? 100 ml இருக்கும், தாராளமா இருக்கும், மேலேயே இருக்கும். இப்போ இதோட கொஞ்சம் I'm adding little water also. ஓகே, தண்ணியும் போடுறேன் பத்தியா. தண்ணி கொஞ்சம் தான் இல்லையா, not much. ஏன்னா இது வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, விசில் வந்து நல்லா பளிர் விசில் கிடையாது. இதை நல்லா குறைச்சு வச்சுட்டு ஒரு 10 minutes அப்படியே கொஞ்சம் சிம்ல வைக்கிற மாதிரி தான். The pressure will be there but we not get whistle. ஒன்னு நோட்டீஸ் பண்ணியா இந்த ஸ்வீட் பத்தி? நோ வெல்லம், நோ சக்கரை, நத்திங். அந்த டேட்ஸ் அண்ட் அந்த வாழைப்பழம் அண்ட் தேன்ல வர ஸ்வீட்னஸ் மாத்திரம் தான். வெரி நைஸ், அவ்வளவுதான். That's all. இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நெய் விடுறேன் சுவாமிக்கு. இல்ல இன்னைக்கு எவ்வளவு நல்லா ஆசையா நம்ம எல்லாம் பண்றோம். ஆமா, கொஞ்சம் தண்ணி so that அது முங்குற அளவுக்கு போறோம், அவ்வளவுதான். ஏன்னா இத வந்து நீ எனக்கு கொஞ்சம் ஆற விட்டுட்டு you are going to make it a paste. அப்படியா? உனக்கே தெரியாது இதெல்லாம். ஆமா. பட் இதுவே பேஸ்டா தானமா வரும் வெளியில. அதுதான் இது வருவாது. பட் அதெல்லாம் you find the particles there. இப்ப இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா நம்ம. ஓகே, இப்ப பாரு வெயிட்ட போட்டுட்டு இப்ப இது வந்து குறைச்சு வச்சிருக்கேன் பாரு. குறைச்சு வச்சுட்டு ஒரு 10 minutes அப்படியே இருந்தா போறோம். இது விசிலே வர வேண்டாம். pressure will be building up. Okay, but that will get boiled. Okay, yes. So wait பண்ணிக்கலாம். ஆமா, வாசனை வருது, நல்லா வாசனை வருது. கழுவத்துல போட்டு இழைச்சிட்டு இருக்க. இது குக்காரத்துக்குள்ள. ஆமா, நைஸ். அப்பா இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்சது. இதெல்லாம் ஆமா. So இது வந்து விசிலே இல்ல, லைட்டா you would just kept it for about 10 minutes. 10 minutes. மச்சி காப்பா. ஆஹா,
எல்லாம் இதே வெந்திருக்கு அல்வா மாதிரிதாம்மா பார்த்தியா? இருக்கு. அல்வா அப்படியே போட்டு கூட கலர்றா, அதான் அது பண்ணலாம். பட் சம் ஐ ஃபீல் தட் இட்ஸ் பெட்டர் கொஞ்சம் இது பண்ணிடலாமோன்னு தான், வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே. அப்ப இதை ஆற வச்சுட்டு அரைச்சுன்னு வந்துட்டுமா? அரைச்சின்னு வந்து ஓகே. சரி நான் ஆற வச்சுட்டு வந்துடுறேன். அது சக்கரவள்ளி கிழங்கு பண்ணுவா இந்த சிவராத்திரி. நம்மளே பண்ணிருக்கோமே, போன வாட்டி பண்ணோம். கரெக்ட். ஸ்வீட் பொட்டேட்டோ ஹல்வா இருக்கு. ஆமா. இத ஆற வச்சிருமா, ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சிருவா. சரி இப்படியே கூட கலரலாம். சரி நீ சொன்னதுனால நான் வந்து அரைக்கல, ஐ ஜஸ்ட் மேஷ்ட் இட். ஓ அந்த இதாலியா, அந்த மேஷர் இத வச்சு. சோ மெயினா உனக்கு என்ன அந்த வாழைப்பழம் பீஸ், அந்த பீசஸ் ஆஃப் டேட்ஸ். ஆமா, பிகாஸ் வேற ஸ்வீட்னஸே கிடையாது இதுல. ஏன்னா நான் இன்னொன்னு சொல்றேன், இதுல வந்து கொஞ்சம் அந்த ஒரு ரவையோட வந்து ஒரு டெக்ஸ்சர் ஒன்னு இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். இத பாரு, இதுக்கு நெய் ஊத்துறேன் பாரு. அதானே சைக்கிள் கேப்ல. ஆனா முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து வச்சுட்டேன். நீ ஏதாவது சொல்லுவியோன்னு பயம். ஜாகிரதப்பா, தள்ளிப்போப்பா. சபாஷ், ஃபேண்டாஸ்டிக். வாசனை பிரமாதமா இருக்கு. இந்த வாழைப்பழம் அண்ட் டேட்ஸே வந்து ஃபேண்டாஸ்டிக். பஞ்சாமிர்தத்துல அதெல்லாம் தான் போடுவோம். ஆமா ஆமா, இந்த சுவாமிக்கு பண்றோம் இல்லையா. இங்க பாரு லுக் அட் தட். அந்த நெய் ஃபுல்லா அப்சார்ப் ஆகி. ஐ ஹோப் the sweetness நல்லா இருக்கணுமே இருக்கு எனக்கு. ஏன்னா சுவாமி இது இல்லாத இருக்கவே இருக்கும். வாழைப்பழம் நல்ல ஸ்வீட் தானே. அது இப்போ வந்து இதையும் போட்டுட்டு I'm going to add the கல்லுவத்துல இருந்து இது இழைச்ச குங்குமப்பூ. ஆமா, look at that. நல்லா பாரு. இப்போ வந்து இப்போதான் பாகியத்தை எல்லாரும் வரா. அங்க பாரு, this is for you பாகி. ஓடு. ஐயோ, ஹலோ, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே போட்ட மாதிரி தெரியறதே. இல்ல இது வந்து மகா சிவராத்திரி பிரசாதம்ல இருந்து குங்குமப்பூ அல்வா நம்ம கதை இதுதான். இது வந்து மேல வேற கடைசியில தூவறதுக்கு கொஞ்சம் வச்சிருக்கேன் கார்னிஷ் பண்றதுக்கு. ப்ராடக்ட் ஷாட் கரெக்ட். ஓ ஃபேண்டாஸ்டிக். இது யூஸ் பண்ணு. இது வந்து இப்ப குங்குமப்பூ உங்களுக்கு வேண்டாம்னாக்க யூ கேன் ஆட் ஏலக்காய், அதோட கொஞ்சம் லவங்கமும் போடணும். அப்போ that gives a better taste. இந்த அல்வாக்கு சொல்றேன். அதான் இந்த இதுக்கு ஃபேண்டாஸ்டிக்மா. இப்படி இருக்குல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நல்ல ஐடியா ராகேஷ். அப்படியே மேஷ் பண்ணு. நான் வந்து இதுல தான் மிக்ஸில அரைக்கணும்னு நினைச்சேன். ஆமா, வேண்டாம். இதே கொஞ்சம் கிரன்ச்சியா உனக்கு இதெல்லாம் கூட ஆம்பிடும். கரெக்ட், will be nice. see this is done. குழந்தை வெயிட்டிங், சாப்பிடலாம். மச்சி காப்பாத், ஓம் நம சிவாயா சொல்லு. 100 தடவை சொல்லிட்டு பண்ணு. நீ தான் தினம் பூஜை எல்லாம் பண்றியே. மச்சி காப்பாத். கன்சிஸ்டன்சி இவர் இப்படி எடுத்துட்டு அழகா you just fall into that. see, wow. இரு, அதுக்கு மேல இப்ப பாரு. இருமா இரு வர கார்னிஷ் குங்குமப்பூ. நம்ம நிறைய வந்திருக்கு சுவாமிக்கு. எவ்வளவு போட்டா நம்ம அப்படியே இன்னும் 24 கிராம் 50 கிராமா வந்துரும். போடு சக்க. ஆஹா, டேஸ்ட் பண்ணட்டுமா? நட்ஸ் வேற. மச்சி காப்பாத். எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாம் நன்னா செலிப்ரேட் பண்ணணும். ஓம் நம சிவாயா. திருச்சிற்றம்பலம். அவுட்ஸ்டாண்டிங். இது நம்ம ஒரு ஸ்வீட் அப்படின்னு எடுத்தோம்னா இதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும். பட் நேச்சுரல் நம்ம இருக்கிற இந்த டேட்ஸ், வாழைப்பழம், தேன் கொஞ்சோண்டு படுது. மேபி தேன் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கலாம். இப்போ கூட வேணா கூட ஆட் பண்ணலாம் if you want. பட் இது வந்து இட்ஸ் என்ன சொல்றது, டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ். அந்த ஒரு ரவையோடது, அந்த நட்ஸோட ஒரு கிரன்ச்சு, நெய் வாசனை, குங்குமப்பூ கடைசியில் ஆட் பண்ணுது. இட் இஸ் ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக். அவுட்ஸ்டாண்டிங்மா. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் சிவன் அனுகிரகம், சுவாமி அனுகிரகம், எல்லாம் அது மாதிரி நம்ம மனசுல யோசிச்சு பண்ணணும்னு நினைச்சா நல்லா வந்துன்னா அது அவ பிளெஸிங்ஸ் தான். ஆமா, ஆசீர்வாதம். So go ahead, try this Mahashivratri Prasadam, and we will see you in another episode of Ammavu Nanum. Take care. Bye.